ஒரே ஒரு இரவில் சோழ நாட்டின் அரசியல் தலைகீழாக மாறப்போகிறது. அந்த ரகசிய கூட்டத்தில் வந்தியத்தேவன் என்ன பார்த்தான் தெரியுமா? அரசுரிமையை பற்றி பழுவேட்டரையரின் வார்த்தைகளை கேட்டதும் வந்தியத்தேவன் உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த கூட்டத்தில் நடக்கப் போவதை அறிந்து கொண்டே தீர வேண்டும். இங்கேயே உட்கார வேண்டியதுதான். கீழே பழுவேட்டரையர் பேசத் தொடங்கிவிட்டார். வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்கத் தொடங்கினான். சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. இனி அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார். எனவே அரசுரிமை பற்றி இப்போதே யோசிக்க வேண்டும். அதை பற்றி இனி யோசித்து என்ன ஆவது? ஆதித்ய கரிகாலருக்குத்தான் இளவரசு பட்டம் 2 வருடத்திற்கு முன்பே கட்டியாகிவிட்டதே என்று இன்னொரு கம்மலான குரல் கூறியது. பழுவேட்டரையர் தொடர்ந்தார். ஆதித்ய கரிகாலருக்கு இளவரசு பட்டம் கொடுக்கும்போது நம் யாருடைய யோசனையும் கேட்கப்படவில்லை. இளவரசர் ஆதித்ய கரிகாலர் தாம் வசிப்பதற்கு காஞ்சிபுரத்தில் பொன் மாளிகை கட்டுகிறார். அருள்மொழிவர்மர் ஈழத்து போர் நடத்தும் போது அங்குள்ள மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று இங்கிருந்து உணவு அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறார். இதனால் தஞ்சை அரண்மனையின் பொக்கிஷம் குறைந்து கொண்டே வருகிறது. மகாராஜா எங்களுடைய யோசனையை கேட்பதில்லை. அவருடைய பெரியன்னை செம்பியன் மாதேவியின் வாக்குத்தான் அவருக்கு வேத வாக்கு. அடுத்தபடியாக அவருடைய செல்வகுமாரி குந்தவை பிராட்டியிடம் யோசனை கேட்கச் சொல்கிறார். பழுவேட்டரையர் ஆவேசமாக கூறினார், இந்த பெண்ணரசு தொடர்ந்தால் நான் இந்த பதவியை விட்டுவிடுவேன். அதை கேட்ட சம்புவரையர் உட்பட அனைவரும் பயந்து தாங்கள் கைவிடக்கூடாது என்று கெஞ்சினர். அப்போது பழுவேட்டையர் சில பழைய நிகழ்வுகளை ஞாபகப்படுத்த விரும்புவதாக கூறி தொடர்ந்தார். 24 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டின் மகாவீரர் கண்டாதித்யர் திடீரென காலமானார். அவருடைய மகன் மதுராந்தகர். அப்போது 1 வயது குழந்தை அவர். அதனால் அரியணை தம்பி அரிஞ்சயருக்கு சென்றது. ஆனால் விதி அவரையும் நீண்ட நாள் விடவில்லை. பின்னர் அரிஞ்சய சோழருடைய மூத்த புதல்வர் சுந்தர சோழர் அரியணை ஏறினார். சோழ நாடு வளம் பெற்றது, பரவியது. ஆனால் இன்று அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளார். இப்போது கேள்வி ஒன்று, அரியணைக்கு உரிமையாளர் யார்? மூத்தவரின் மகன் மதுராந்தகரா அல்லது இளையவரின் பேரன் ஆதித்ய கரிகாலரா? ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். மூத்தவராகிய கண்டாதித்ய தேவரின் புதல்வர் மதுராந்தகர் தான் பட்டத்துக்குரியவர். அதுதான் நியாயம், தர்மம், முறைமை என்றார் சம்புவரையர். என் அபிப்பிராயமும் அதுவே, என் கருத்தும் அதுவே என்று கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள். கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு சம்புவரையர் சொன்னார், இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன? கண்டாதித்யரின் தவ புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்படுகிறோம். ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை என்று பலரும் சொல்லவும் கேட்டிருக்கிறோம். சரியான கேள்வி, தக்க சமயத்தில் கேட்டீர்கள். இந்த சந்தேகத்தை இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார். கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கின் அருகே சென்றார். இளவரசே, பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே எழுந்தருள வேண்டும் என்றார். பல்லக்கிலிருந்து இளவரசர் மதுராந்தகர் வெளியே வந்தார். அழகிய உருவம், பொன்முகம். அவர் புன்னகை புரிந்து நின்றார். அந்த கணமே கூட்டத்தில் பெரும் ஆரவாரம் எழுந்தது. மதுராந்தக தேவர் வாழ்க, பட்டத்து இளவரசர் வாழ்க, வெற்றிவேல் என்ற அனைவரும் வாள் வேலை உயர்த்தி கோஷமிட்டனர். மேல் மாடத்தில் ஒளிந்திருந்த வந்தியத்தேவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அரசுரிமைக்கான பெரிய சதி இங்கே நடப்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். இது சாதாரண கூட்டமில்லை. சோழ சிம்மாசனத்தை கவரும் பெரிய சதியின் ஆரம்பம் இது. அடுத்து நடந்தது என்ன? தொடர்ந்திருங்கள் அடுத்த பதிவில்.